சிறுகடிக்க ஆசை சரியல்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அம்மா இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும் இல்லம்மா, நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கோர்ட்டில் நடந்த விஷயம் மட்டும் வீட்டில் யாருக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே அந்த ரோகிணி விடவே மாட்டா. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ரோகிணி நடத்த விடுறாலோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பா இருக்காரே, நியாயம் தர்மம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்கும் தள்ளி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்கள் பேச்சை நான் என்றைக்குமா தட்டியிருக்கேன். வீட்டில் யார்கிட்டையும் இந்த விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்காக ஏற்பாடெல்லாம் போயிட்டுருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. மனோஜும் அவங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. நாங்கள் ஒரே ஒரு பொண்ணை தான் வச்சுருக்கோம், அடிக்கடிக்கு அமெரிக்கா வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளதே சொந்தமாக ஃப்ளைட் கூட இருக்குது, அதனால் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நல்ல நேரம் போயிட்டே இருக்குது, அதனால் நம்ம நிச்சயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்கள்லாம் வச்சு அதுக்கு அடுத்ததாக ரிங்கை வந்து மாற்றுறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க, அவங்களும் மனோஜுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. விஜய் இதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி